திருச்சிற்றம்பலம். அரணம பார்வதி பதையே அரகர மகாதேவா. சோமயம் சேனலில் இன்று உமாபதி சிவம் வரலாறு பார்ப்போம். தில்லை கோயிலில் பூஜை நடத்தும் அந்தணர் குலத்தில் திரு அவதாரம் செய்தவர் தான் உமாபதி சிவம். உரிய வயதில் உபநயனம் செய்விக்கப்பட்டு வேத ஆகமங்களையும் பல கலைகளையும் கற்று தேர்ந்தார். தில்லை கோயிலில் பூஜைகளை செவ்வனே செய்து வந்தார். ஒரு நாள் பூஜை முடித்து வழக்கம் போல் தீவெட்டி முன் செல்ல உமாபதி சிவம் சிவிகையில் ஏறி பரிவாரங்கள் புடைசூழ திருவீதியில் வந்துட்டுருக்காரு. இதை பார்த்த மறைஞான சம்பந்தர் பட்ட கட்டையில் பகல் குருடு ஏகுதல் பார் அப்படின்னு உமாபதி சிவம் காதில் விழுற மாதிரி சொல்கிறாரு. இதனை கேட்டதும் உமாபதி சிவம் அந்த சிவிகையிலேருந்து கீழே இறங்கி மறைஞான சம்பந்தர்கிட்ட போய் கேட்குறாரு, இப்போ என்ன சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அதுக்கு இவர் மறைஞான சம்பந்தர் சொல்கிறாரு, கட்டை என்பது பல்லாக்க குறிக்கும், பகல் கொடு என்பது இப்போ உச்சி வேலையில் இப்போ தீவெட்டியை பிடிச்சிட்டு போகிறீங்கல்ல அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இதை கேட்டது உமாபதி சிவம் அந்த மறைஞான சம்பந்தர் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி அவரை அடியாராக ஏற்றுக்கிட சொல்கிறாரு. ஆனால் மறைஞான சம்பந்தர் வர போய்கிட்டு இருக்காரு. உடனே உமாபதி சிவமும் அவர் பின்னாலேயே போகிறாரு. அந்த மறைஞான சம்பந்தர் நெசவு தொழில் செய்யும் தெருவுக்கு போகிறாரு. அங்கே போய் நெசவு நூலில் அதுக்கு பாவுக்கு இட்ட கூலின் மிச்சத்தை கையில் வாங்கி அவர் குடிக்கிறாரு. அவர் கையிலேருந்து கீழே ஒழுகின கூலை இந்த அந்தணர் குலத்தில் உதித்த உமாபதி சிவம் தன் கைகளில் வாங்கி சாப்பிட்றாரு. இந்த எளிய இயல்பை பார்த்ததும் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவனாருக்கு பக்குவம் வந்துருச்சின்னு அறிந்து அவருக்கு சிவதீட்சை செய்து வைத்து சிவஞான போதம் என்னும் நம்ம அருள் நூலின் நுண்பொருளை சிவஞான சித்தியாரின் விளக்கத்தோடு உணர்த்தி அருளினார். உமாபதி சிவம் மறைஞான சம்பந்தரின் மாணவராகினார். இந்நிகழ்ச்சியை கேள்விப்பட்ட அந்தணர்கள் உமாபதி சிவம் மரபு முறை பிறழ்ந்து நடந்தார் என்று கூறி அவரை சாதியிலேருந்து நீக்கிட்டாங்க. தில்லை கோயிலில் பூஜை செய்வதற்கும் அவருக்கு தடை விதிக்கப்பட்டது. உமாபதி சிவன் செய்யார் கொற்றவன்குடியில் ஒரு திருமடம் அமைத்து அதில் தங்கி அம்பலவாணர் வழிபாட்டை செய்து வந்தார். அந்த நிலைமையில் ஒரு நாள் தில்லை கோயில் பூஜை நடத்துவதற்கு உரிய முறை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுக்கு முறை வரும். இப்போது இவருக்கு வருது உமாபதி சிவத்துக்கு. அது ஒரு கோயிலுக்கு போகிறாரு. அப்போ அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் அவரை உள்ள உடம்பு தடுத்து நிறுத்திட்டாங்க. அதை பார்த்து அவர் ஒன்றும் மனசு தளரல. வந்து கொற்றவன்குடியில் உள்ள தமது மடத்திற்கு சென்று அந்த பூஜையை மானதமாக செய்தாராம். உமாபதி சிவத்தை தடுத்த அந்தணர்கள் அடுத்த முறையில் பூசைக்குரியவரை அம்பலவானவருக்கு பூசை நடத்த நியமிச்சிட்டாங்க. இவருக்கு பதிலாக அவர் பூசை செய்கிறதுக்காக போய் அந்த பொன்னம்பல கதவை திறந்தபோது அங்கே சிற்றம்பலமுடையவர் இருக்கும் பெட்டகம் காணப்படல. உடனே அவர் பயந்து போய் எல்லோரும் அம்பலவானர்கிட்ட முறையிடுறாங்க. அப்போது பூசைக்குரிய முறையாளராகிய உமாபதி சிவத்திடம் நாம் அமர்ந்திருக்கின்றோம் என்று ஒரு அசரீரி வாக்கு கேட்டுச்சான். உடனே அந்தணர்கள் எல்லாரும் கொற்றவன்குடிக்கு சென்று உமாபதி சிவத்தின் காலில் விழுந்து வணங்கி தங்கள் குற்றத்தை பொறுத்துக்கோங்க அப்படின்னு வேண்டுறாங்க. அதன் பேரில் உமாபதி சிவன் தில்லை கோயிலுக்கு சென்று பூஜை முறை முடிந்ததும் பழையபடி அவர் கொற்றவன்குடிக்கு வந்துடுறாரு. முற்பிறப்பில் முனிவராயிருந்து சிவபுண்ணியம் செய்த முதியவர் ஒருவர் இந்த பிறப்பில் ஊழ்வினை காரணமாக புலையர் குலத்தில் பிறந்து பெற்றான் சாம்பான் என்னும் பெயருடன் தன் மனைவியுடன் சிவத்தொண்டு செய்து வந்தார். அவர் செய்த சிவத்தொண்டு என்னென்னா, தினந்தோறும் தில்லைக்கோயில் திருமடப்பள்ளிக்கு விறகு வெட்டி கொண்டு வந்து சேர்ப்பது தான். பெற்றான் சாம்பான் பக்குவம் முதிர்ந்த நிலையினை எய்த போது அவரது கனவில் இறைவன் தோன்றி, இதோ ஒரு சீட்டு இருக்குது, இதை நம்பால் அன்புடைய கொற்றவன்குடி உமாபதி சிவத்திடம் கொடு, அவர் உனக்கு முக்தி பேற்றினை வழங்குவார் என்று கூறுறாரு. ஒரு கனவு நீங்கள் பார்த்தபோது பெற்றான் சாம்பான் கையில் ஒரு சீட்டு இருக்குது. அந்த சீட்டு வருமாறு அதில் என்ன இருக்குன்னா, அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்றங்குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு படியின் மிசை பெற்றான் சாம்பானுக்கு பேதமர தீக்கை செய்து முத்தி கொடுக்க முறை அப்படின்னு சொல்லி இருக்குது. இவர் போய் உமாபதி சிவத்திட்ட அந்த சீட்டை கொடுக்குறாரு. உடனே பெருமானின் சீட்டை கண்டதும் உமாபதி சிவம் பெற்றான் சாம்பானுக்கு சிவதீக்கை செஞ்சு சுத்தாத்துவ வித முத்திப்பேற்றை அருளி செய்தார். பெற்றான் சாம்பான் சிவசாயுச்சியத்தை அடைஞ்சார். இதை அறியாத அவர் மனைவி என்ன செய்கிறாங்க, அவர் சொந்தக்காரெல்லாம் கூட்டிகிட்டு உமாபதி சிவத்தை காமிச்சு, இவர் என் புருஷனை கொண்டுட்டார், என் கணவனை கொன்று விட்டார்னு அப்படி முறையிடுறாங்க. அரசன் வியப்படைந்து உமாபதி சிவத்தை கேட்டு என்னன்னு கேட்குறாரு, உண்மை யாதுன்னு கேட்குறாரு.
அப்போது உமாபதி சிவம் சொல்கிறாரு, அரசனுக்கு சிவதீட்சையின் சிறப்பை விளக்கி கூறினார். அஃது உண்மையாயின் அதனை தனக்கு புலப்படுத்துமாறு செய்யணும்னு சொல்கிறாரு. இப்போது அவர் அங்கே பார்க்குறாரு உமாபதி சிவம், அவர்களை யாருக்குமே முக்து பேர் வழங்குவதற்குரிய தகுதி இல்லாதால் அபிஷேக நீர் பாய்ந்து அதனால் வளர்ந்திருந்த அதற்குரிய தகுதியை பெற்றிருந்த முள்ளிச்செடியை அரசனுக்கு காட்டி அதற்கு நயன தீட்சை செய்து அதனை முக்தி பெற செய்தார் உமாபதி சிவம். அது ஒரு ஒளியுறு பெற்று வானத்தை நோக்கி சென்றதை அனைவரும் பார்க்குறாங்க. அரசனும் உமாபதி சிவத்தின் உயர்வை எண்ணி மகிழ்ந்தானா. கொஞ்சம் காலம் போச்சு. தில்லை திருக்கோயிலில் பெருவிழா தொடங்கியது. அந்தணர்கள் கொடியேற்றுவதற்கு ஏற்பாடு பண்ணாங்க. கொடியேற்று விழாவுக்கு உமாபதி சிவத்தை கூப்பிடல, அவரை வேண்டான்னு புறக்கணிச்சிட்டாங்க. கொடி ஏற்ற முயன்ற போது கொடி ஏறலை. உமாபதி சிவம் வந்தாலன்றி கொடி ஏறாது என்று ஒரு அசரீரி கேட்குது. மீண்டும் உடனே தில்லைவாழ் அந்தணர்கள் ஓடி வந்து உமாபதி சிவத்தில் காலில் விழுந்து வணங்குறாங்க. வந்து கொடியேற்றி வைக்கும்போது வேண்டுறாங்க. உடனே உமாபதி சிவம் வந்து கொடிக்க வைப்பாடுறாரு. கொடி ஏறியது. அதுவே சித்தாந்த நூல்களுள் ஒன்றாக உள்ளது. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 8 நூல்கள் இவர் வந்து அருளி செய்திருக்கிறார். அது சித்தாந்த அட்டகம் எனப்படும். மேலும் பல அரிய நூல்களை நம்ம சைவ சமயத்திற்கு செய்தருளியுள்ளார் உமாபதி சிவம். திருச்சிற்றம்பலம்.